We are brothers and sisters in Christ, and greet you all in the blessed name of our Lord and Savior Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளான அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். So they are all for me, you all here this evening for the Bible study. They want to come. Yeah, I said, I'm so happy to join this evening. You're all for this evening Bible study. இந்த மாலை கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். உங்க வேத பாட வகுப்பிலே வந்து கலந்து கொள்வதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். If my memory is right, this is my third visit to this assembly. என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் இது 3வது தடவையாக நான் வருகிறேன் என்று நினைக்கிறேன். It's always my going to come to White Column Assembly. The people of God, the real God's word, they have the eagerness to listen to God. நான் ராயபுரத்துக்கு வருவதை குறித்து எப்போதுமே மகிழ்ச்சி அடைவேன். என்றால் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வாஞ்சியுள்ள மக்கள் இங்கு இருக்கிறார்கள். I feel so insufficient to sit before you this evening, because this is a place where so many great servants of God have come and ministered God's word. தேவனுடைய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய தாசர்கள் எல்லாரும் வந்து இங்கு தேவனுடைய செய்தி சொல்லியிருக்கிறபடினாலே நான் மிகவும் சிறியவனாக என்னை நான் கருதுகிறேன். At the same time, I'm so happy to have under James as my translator, that she did many years before when I came here from Stein. சகோதரன் முந்தி வந்தபோது கூட நான் தான் மொழிபெயர்த்தேன். இப்பொழுது நான் மொழிபெயர்ப்பது குறித்து அவர் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். I wanted to come and visit him, even if this program wasn't on there, because when she was in the Bible college, yes, we had wonderful time fellowship. வேதாம கல்லூரியில சகோதரன் வந்து போதிக்கும் போது நாங்கள் அவரோட கூட இருப்போம், நல்ல ஐக்கியத்துல செலவழிச்சோம். அதனால இந்த பைபிள் ஸ்டடி இல்லாவிட்டாலும் கூட நான் வந்து பார்க்கணும் என்று இருந்தேன். இன்றைக்கு நான் பார்த்து விட்டேன் என்று சொல்கிறார். Thank you all for giving me this opportunity to share from God's word. தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So yesterday evening, when I was playing at badminton, I thought, there you go, I forgot. Yeah. Yesterday evening I was playing shuttle cock. நேற்று தினத்திலே மாலை வேளையிலே நான் ஷட்டில் காக் விளையாடி கொண்டிருந்தேன். I got a little bit on it, and my arm, the sole of my feet, I could not walk. I couldn't talk this way. I was sitting and teaching God's word in the ministry. அதன் பலனாக எனக்கு என்னால் நடக்க முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு இந்த வாழ் பூராவும் நான் உட்கார்ந்து கொண்டேதான் வகுப்பிலே கூட எடுத்தேன். I was wondering how I would stand and share things. ஆகையினாலே வேத பாட வகுப்பிலே எப்படி நின்று போதிப்பது என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். So that I was to sit and talk. ஆனால் ஆண்டவர் நான் உட்கார்ந்து வேத பாட வகுப்பு எடுக்கும்படியாக எனக்கு உதவி செய்து கொடுத்திருக்கிறார். This is for introduction. I'm a missionary to Kudasangan. We serve the Lord in Kolkata city for 25 years along that land. நான் மேற்கு வங்காளத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக கடந்த 25 வருஷங்களாக அங்க தங்கியிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். One boy and a girl. The boy is not married, but in his home. And the daughter got married last year, and she and her husband and my son, the three are working in Dubai right now. சகோதரனுக்கு ஒரு பையனும் ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள். பையனுக்கு 29 வயது ஆகிறது, இன்னும் திருமணமாகவில்லை. மகளுக்கு திருமணமாகி புருஷனும் அவர்களும் பையனும் எல்லாரும் அங்கே துபாயில இருக்கிறார்கள். We as a family, for the past 6 years, we are serving them out in Dubai, and normally Muslim is there. சகோதரனும் அவருடைய மனைவியும் கூட கடந்த 6 வருஷங்களாக துபாயில் இருக்கக்கூடிய சபைகள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். துபாய் சபைக்கு ஒரு
முழு நேர ஊழியர் தேவையாக இருந்தது. It was a requirement from the moment. Therefore, they asked me if I could join them, and so we went there. இது அரசாங்க உத்தரவாக காணப்பட்டது. சபைகள் இருக்குமானால் சபையிலே ஒரு போதகர் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு போட்டு விட்டார்கள். ஆகினாலே அங்கிருக்கிற சபையார் என்னை அழைத்த போது நான் அங்கு சென்று அங்கு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். I come every year for 2 weeks classes in SPC, and this year I could come again and spend few days with our students. சில வாரங்கள் நான் இங்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது இங்க எஸ்பிசியில கிளாஸ் எடுக்க சொன்னதுனாலே இப்போ நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்து அவர்களுக்கு வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறேன். For Bible study this evening, shall we turn the book of Hebrews chapter 4. இன்றைக்கு மாலை வேதப்பாட வகுப்புக்காக எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். I'm sure that I'm not going to give a new sermon to you or new thoughts to you because you are familiar with the word of God. நீங்கள் அதிகமாய் தேவனுடைய வசனத்தை படித்தவர்களாய் இருக்கிறபடினாலே நான் பெரிய ஒரு பிரசங்கம் பண்ண போகிறதில்லை. சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். If I have to give you a new sermon, I should speak outside the scriptures, outside the Bible, which I'm not familiar with. If I have to give you a new sermon, I have to speak from outside the Bible, not from the Bible. நான் புதிய போதனை புதிய பிரசங்கம் உங்களுக்கு பண்ண வேண்டும் என்றால் வேதத்திலிருந்து வெளியே தான் போய் பண்ண வேண்டும். அப்படி நான் பண்ண விரும்பவில்லை. வேதத்தில் இருக்கிற காரியங்களை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Since I'm trained to teach and read from the scriptures, so I'm so happy to speak from God's word. நான் வேதத்திலிருந்து தான் அங்கே போதனை கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆகினால வேதத்திலிருந்து இப்பொழுது உங்களுக்கு போதிப்பதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். The focus this evening for Bible study is Hebrews chapter 4 and verse 12. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு சில பாடங்களை படித்துக் கொள்ள போகிறோம். Can I, usually everyone asks this question, but let me ask you this question. Can I know how many of you have memorized chapter 4 verse 12? எத்தனை பேருக்கு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மனப்பாடமாக தெரியும்? கை தூக்குங்க. Okay. I request you to memorize this verse. இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். This is a treasure of God's word. இது ஒரு தேவனுடைய பொக்கிஷமான ஒரு வசனம். I don't have time to explain other verses. Therefore, I'm going to spend more time on this verse. எல்லா வசனங்களையும் நாம் எடுத்து இந்த அதிகாரத்திலே பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதிக நேரம் இந்த ஒரு வசனத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In this verse, we find at least 6 characteristics of God's word. தேவனுடைய வசனத்தினுடைய 6 குணாதிசயங்களை இந்த ஒரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம். So I will quickly go through the 6 characteristics of God's word and then conclude. தேவனுடைய வசனத்தின் 6 குணாதிசயங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். The previous chapter ends with this statement. இதற்கு முந்தின அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அந்த அதிகாரமானது இந்த வார்த்தையோடு கூட முடிகிறது. And so we see that they were not able to enter because of unbelief. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். Talking about the children of Israel, they could not enter into the promised land because of their unbelief. இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசும்போது அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளாக அவர்களால் நுழைய பிரவேசிக்க முடியவில்லை. Among those who were numbered, only 2 could enter into the promised land. எண்ணப்பட்ட அந்த ஜனங்களிலே 2 பேர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள் வந்தார்கள். But all the rest of them perished in the wilderness. மீதி பேர் எல்லாரும் வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள்.
the writer of the Hebrew says here, it's because of their unbelief. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்களால் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். So unbelief is a dangerous thing. ஆகினாலே அவிசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது மிக பயங்கரமானதா இருக்கிறது. Chapter 4 is talking about a spiritual rest, which is a spiritual maturity of a believer. 4ஆம் அதிகாரத்திலே ஒரு விசுவாசி அடையக்கூடிய ஆவிக்குரிய முதிர்ச்சியினால் அடையக்கூடிய இளைப்பாறுதலை குறித்து நாம் அதிலே வாசிக்கிறோம். A person who disbelieves God's word cannot be mature. ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தை விசுவாசியாமல் இருப்பானால் அவன் ஆவிக்குரிய விதத்திலே வளர்ச்சி அடைய முடியாது. If you need to spiritually grow, definitely you should believe what God has said. நீ ஆவிக்குரிய விதத்திலே வளர்ச்சி அடைந்தவனா இருப்பாயானால் தேவன் வேதத்திலே என்னென்ன காரியங்கள் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நீ விசுவாசிப்பாய். Therefore, the writer of the Hebrews says about the importance of God's word in this verse. ஆகினாலே இந்த நிருபத்தை எழுதினவர் தேவனுடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி அதை பற்றி இந்த அதிகாரத்திலே நமக்கு விளக்கி சொல்லுகிறார். Now let us focus on verse 12. இந்த வசனத்தை நாம் இப்பொழுது கவனிப்போம். The first characteristic of God's word is this. This is God's word. தேவனுடைய வசனத்தினுடைய முதல் குணாதிசயம் என்னவென்றால் இது தேவனுடைய வார்த்தை. The verse begins with this statement. இந்த word of God. தேவனுடைய வார்த்தையானது என்றுதான் இந்த வசனமானது ஆரம்பிக்கிறது. Yes, there is only one book in the Bible which can be characterized with this quality, that this is God's word. வேதத்திலே தேவனுடைய வசனம் இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி ஒரு புஸ்தகத்துல தான் இவ்வளவு குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. This is a revelation of God. இது தேவனுடைய வெளிப்பாடுதலா இருக்கிறது. Whatever God wanted to communicate to human beings are written here in this word. தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு என்னென்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படி சொல்ல விரும்புகிற எல்லா காரியத்தையும் இந்த புத்தகத்துல எழுதி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். If you want to know what God has to speak to you, it is in this word. தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நீ அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த புத்தகத்தை நீ படிக்க வேண்டும். You don't need to go to anywhere, any person or any institute or any church to know what God has to speak to you. தேவன் The scriptures. தேவன் உன்னிடத்திலே என்ன பேச வேண்டும் என்று நீ அறிய வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக யாரிடத்துல போய் கேட்க வேண்டாம், எந்த சபையும் நீ தேடி ஓட வேண்டாம், எந்த இடத்துக்கும் நீ போக வேண்டாம். வேதத்தை வாசித்தால் தேவன் பேசுவதை கேட்பாய். This is the word of God. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. How did this become God's word? இது எவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையானது? Why do we call it his God's word? வேதத்திலே தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். In 2 Timothy chapter 3 verses 16 and 17. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். All scripture is inspired, is inspired word of God. தேவனுடைய வார்த்தையானது தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். Yeah, all scripture is inspired by God. Then the purpose is given, and they're profitable for teaching, for reproof, for correction, for training in righteousness. The ultimate purpose in verse 17, that the man of God may be adequate, equipped for every good work. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. பாருங்கள், அந்த 16ஆம் வசனத்தினுடைய முதல் பாகத்தை கவனியுங்கள். All scripture is inspired by God. What does it mean? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? Literally it means all scripture is God breathed.
அதாவது எல்லா வேத வசனங்களும் தேவனால் சுவாசித்து கொடுக்கப்பட்டது. The inspiration of the Bible is a beautiful lesson that we can learn. அந்த தேவ ஆவியினால் ஏவப்பட்டு என்று சொல்லி எழுதக்கூடிய அந்த வேத வசனங்கள் எவ்விதமாய் எழுதப்பட்டது என்பதை அறிவது மிக அருமையா இருக்கும். So let me give you a small definition for inspiration. இவ்விதமாக தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்பதற்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாய் அதை விளக்குகிறேன். Please listen carefully. நல்லா கவனிங்க. God, inspiration of the Bible names, God superintended the human authors of the Bible so that when they were writing the scriptures using their own style, their own language, their own background, they could make no mistake. அதாவது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னார், மனிதர்களை கொண்டு தான் தேவன் இந்த வேத புத்தகத்தை எழுதினார். ஆனால் அவர்கள் அப்படி எழுதும்போது அவர் மேற்பார்வையாளராக இருந்து அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யாமல் அவர் சொன்னபடியே அதை எழுதுபடியாக ஏற்ற வார்த்தை, அதாவது அவர்களுடைய நடையிலே, அவர்களுடைய மொழியிலே, அவர்களுடைய வழக்கமா எழுதுகிறபடிதான் எழுதினார்கள். ஆனாலும் கூட எந்த விதமான தவறும் செய்யாமல் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் எழுதுபடியாக அவர் மேற்பார்வை பார்த்து எழுதப்பட்டதாய் வேதம் காணப்படுகிறது. Bible is divine. வேதம் தெய்வீகமானது. See, the beauty of the scriptures is this. It is both divine and human. பாருங்கள், அங்கே இந்த வேத புஸ்தகத்துடைய அழகு என்னவென்று சொன்னால் அது தெய்வீகமானது, ஆனால் மனிதர்களால் தான் எழுதப்பட்டது. Of course, this was written by human beings. ஏனென்றால் இந்த புத்தகமானது எழுதப்பட்டது மனிதர்கள் கைகளினால தான் எழுதினார்கள். Using the earthly materials. அவர்கள் உலக பிரகாரமான பொருட்களை வைத்து தான் வேதத்தை எழுதினார்கள். But they were writing God's word. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை எழுதினார்கள். Therefore, Bible is both divine, 100% divine, and also is human in a sense. பாருங்கள், ஆகினால வேதம் என்று எடுத்துக்கொள்ளும் போது அது 100க்கு 100 தெய்வீகமா இருக்கிறது, அதே நேரத்தில் அது மனுஷீகமாகவும் இருக்கிறது. Just like our Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே வேதம் இருக்கிறது. Jesus is fully God and fully man. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோமானால் அவர் முழுமையாய் தேவனாயிருக்கிறார், முழுமையாய் மனுஷனுமாயிருக்கிறார். The same characteristic we find in the scriptures. அதே குணாதிசயத்தை நம் வேதத்திலே பார்க்கிறோம். There is divine and human. அது தெய்வீகமானது, அது மனுஷீகமானது. It is divine because the human authors were controlled by the Holy Spirit so that without any mistake they could write the scriptures. இது தெய்வீகமானது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் அதை எழுதின மனுஷர்களை தேவ ஆவியானவர் முழுமையாய் ஆட்கொண்டு அவர்கள் எந்த விதமான தவறு செய்யாமல் தேவன் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சரியாய் எழுதினார்கள். Every word, every letter which was written by the writers of the scripture were inspired by God. அவர்கள் எழுதின எழுத்துக்கள், அவர்கள் எழுதின வார்த்தைகள், அவர்கள் எழுதின வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு அருளப்பட்டதாய் காணப்படுகிறது. We read in 2 Peter chapter 1 and verses 20 and 21. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். 2 Peter chapter 1 verses 20 and 21. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20, 21. Yeah. There we read. But all this, yeah. ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். Yeah. Let me read in English once. 2 Peter chapter 1 and verses 20 and 21. But know this first of all, that no prophecy of scripture is a matter of one's own interpretation. What is verse 21?
For no prophecy was ever made by an act of human will, but then moved by the Holy Spirit, spoke from God. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். I want to just explain one word from this verse 21. Men moved by the Spirit of God. பாருங்கள், 21ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். I want to show you an example and explain this verse. நான் ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வார்த்தையை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். Let's turn to the book of Acts chapter 27. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Acts chapter 27 and verse 15. அப்போஸ்தலர் 27:15. We know the story in chapter 27. Paul was taking his voyage to Rome. பவுல் அங்கே ரோமாவிற்கு பயணம் போய் கொண்டிருந்தார். And in between he suffered a shipwreck. அப்படியாக போய் கொண்டிருக்கும் போது கப்பல் சேதம் உண்டாகி கப்பல் உடைந்து விட்டது. When we come to verse 15, we read that the captain of the ship could not control the ship because of the heavy wind. பயங்கரமான காற்றடித்ததினாலே அந்த மாலுமி அந்த கப்பலை கட்டுப்படுத்த முடியவில்லை. In verse 15 we read, 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். and when the ship was caught in the heavy wind and could not face the wind, we gave way to it and let ourselves be driven along. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடிக்கினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். We notice the verse. அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? The captain of the ship could not control the yacht, and because of the heavy wind, then the captain gave the ship, the yacht, into the wind, so that wherever the wind drove them, they went along with the wind. பாருங்கள், அந்த கப்பல் அங்கே அந்த கப்பலை கட்டுப்படுத்தி அவன் போகிற விதமாய் அந்த மாலுமியினால் அதை கொண்டு போக முடியலை. காற்று பலமாய் இருந்ததினாலே அவன் பேசாமல் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டான். காற்றடித்து அதை இழுத்து கொண்டு போகிற பக்கமாக கப்பல் போய் கொண்டிருந்தது. That is an example for how the Holy Spirit of God was guiding and controlling the writers of the scriptures when they were writing this. வேத வசனத்தை எழுதின ஆசிரியர்கள் அவர்களை பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் கட்டுப்படுத்தி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இவ்விதமாய் அவரை வழிநடத்தினார் என்பதற்கு இந்த கப்பலை காற்று எப்படி நடத்தின்றோ அது ஒரு உதாரணமாய் இருக்கிறது. The first characteristic of the scriptures that it is God's word. ஆகினால முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய வசனமானது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. If it is God's word, how much reverence and respect we should have toward this word. இது தேவனுடைய வார்த்தையாயிருக்குமானால் தேவனுடைய வசனத்துக்கு நாம் எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு கனம், எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும். Hundreds and thousands of believers laid down their lives just to transmit this word, to spread this word, distribute this word, and preach this word. அவர்கள் இந்த வசனத்தை அங்கே மொழிபெயர்ப்பதற்கும் எழுதுவதற்கும் பாதுகாப்பதற்கும் இதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் இதை பிரசங்கிப்பதாக அநேக நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் தங்கள் உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். Now we comfortably take this Bible maybe in our pocket or maybe in a small bag or maybe in our mobile and we carry this comfortably. இப்ப ரொம்ப சௌகரியமா ஒரு சின்ன பையில போட்டுக்கிட்டோ அல்லது பாக்கெட்ல வச்சுக்கிட்டோ அப்படி ரொம்ப சௌகரியமா இதை வச்சுட்டு நம்ம வாசி நிற்கிறோம். But remember the pain the people of God had undergone in order to produce this Bible and give to us. ஆனால் இந்த வேத புத்தகத்தை
நம்முடைய கைகளிலே கொடுப்பதற்காக தேவனுடைய மக்கள் கொடுத்த விலை எவ்வளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Bible is God's manual for us so that we may not malfunction. நாம் தவறாக நடக்காதபடிக்கு சரியாய் நடப்பதற்காக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கையேடாக இந்த வேத புத்தகம் இருக்கிறது. If we buy any electronic items from the shop, we get the manual. பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் வாங்கினீர்களானால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி ஒரு சிறிய புத்தகம் நம்ம கைகளிலே கொடுப்பார்கள். And it is to tell us how the particular item will function. எவ்விதமாக அந்த பொருள் இயங்கும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதி ஒரு சின்ன புஸ்தகமாக அதோடு கூட நமக்கு கையில கொடுப்பார்கள். The man was created by God and God has given us a manual so that we may not malfunction. தேவன் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தவறான வழியிலே போகாதபடிக்கு அவன் சரியாய் நடப்பதற்காக தேவன் ஒரு கை புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதம். If it is God's word, we should have the reverence and respect for the word. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே இதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். இதை நாம் கனப்படுத்த வேண்டும். I want you to turn with me to the book of Isaiah, chapter 66. ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 66 66 and verse 2 in the second portion. ஏசாயா 66 2வது வசனம். But to this one I will look, to him who is humble and contrite of spirit, and who trembles at my word. Beloved brothers and sisters, this is God's word. அருமையான சகோதரனே சகோதரியே, இது தேவனுடைய வார்த்தை. இதை மறந்து போகாதீர்கள். When you and I read this word and enter this word, we should tremble at this word. நாம் தேவனுடைய வசத்தை படிக்கும் போதும் சரி, எடுத்து உபயோகப்படுத்தும் போதும் சரி, இதற்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். Therefore, the first attribute, the characteristic of God's word, that it is God's word. ஆகினாலே தேவனுடைய வசனம் என்று சொல்லும் போது அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. What is the second attribute? இரண்டாவது குணாதிசயம் என்ன? Hebrews 4 verse 1. The second. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அது எல்லாம் இருக்கிறது. Yeah, God's word is living. தேவனுடைய வார்த்தையா வந்து ஜீவனும். Yeah, this is the uniqueness of the scriptures. இது வேதாகமத்தினுடைய ஒரு ஒப்பற்ற தன்மையா இருக்கிறது. Scripture is living because it proceeded from the living God. பாருங்கள், தேவனுடைய வசனமானது ஜீவனுள்ளதா இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து இந்த வசனம் வந்திருக்கிறது. Scripture is not like any other literature in the world. உலகத்திலே பல இலக்கியங்கள் இருக்கின்றன, பல புத்தகங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட புத்தகம் இது அல்ல. While other literature in this world is given to us for information, this scripture is given to us for transformation. பாருங்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் சில செய்திகளை, சில காரியங்களை நமக்கு சொல்லுவதற்காக எழுதப்பட்டவைகள். ஆனால் இந்த வேத புத்தகமோ நம்மை மறுபடியும் மாற்றக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமையுடையதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Wherever God's word has entered, there were changes. எங்கெங்கே தேவனுடைய வசனம் போகிறதோ அங்கங்கே மாற்றங்கள் உண்டாகும். In the book of Isaiah, chapter 55 and verse 11, we read this. ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். So shall my word be which goes forth from my mouth. It shall not return to me empty, without accomplishing what I desire, and without succeeding in the matter for which I send it. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகபடி வாய்க்கும். பாருங்கள், எங்கெங்கே தேவனுடைய வசனம் போகிறதோ அங்கங்கே மாற்றங்கள் உண்டாகும். All the living beings, all the living created beings came into existence at God's word. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்,
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிருள்ள காரியங்கள், உயிரில்லாத காரியங்கள் எல்லாம் உண்டாயின. God's word is that which God uses to raise those who are spiritually dead. ஆவிக்குரிய விதத்திலே மரித்தவர்களா இருக்கக்கூடியவர்களை உயிர்ப்பிப்பதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை, வசனத்தை உபயோகப்படுத்துகிறார். Remember the words of Lord Jesus Christ, Nicodemus. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். Yeah, John's Gospel chapter 3 and verse 5. John's Gospel chapter 3 and verse 5. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். And then I said, do you, unless you are born of water and spirit, you cannot enter into the kingdom of God. நீங்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And in verse 3 we say that you need to be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். How can a person be born again? எவ்விதமாக ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும்? It is through the word of God and from the Spirit of God. தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வசனத்தினாலே தான் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும். In the book of Ephesians 2 and verse 1 we read, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், we were dead in our trespasses and sin. நாம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்தோம். The following verses we see that God raised us in Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை உயிரோடு எழுப்பினார் என்று தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். How was it possible? அது எப்படி முடியும்? It is through God's word. தேவனுடைய வார்த்தையினால் தான் முடியும். God's word has the inherent power to raise those who are dead in trespasses. தேவனுடைய வசனமானது நமக்குள்ளாக வந்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் கிடந்த நம்மை அது உயிர்ப்பித்து உயிரோடு எழுப்புகிறது. We can also refer to 1 Peter chapter 1 verses 23 to 25. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 25ஆம் வசனத்தில் நாம் அதை தான் வாசிக்கிறோம். Only that which is living can give life. பாருங்கள், ஜீவன் உள்ளதுதான் ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. God's word is living. தேவனுடைய வசனமானது ஜீவன் உள்ளது. And it can give life. அது நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. We were dead in our trespasses and sins, but God raised us up. நாம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்தோம், ஆனால் தேவ நம்மை உயிரோடு எழுப்பினார். Again in Psalm 104 and verse 30 we read this. 104ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே இதுவாய் வாசிக்கிறோம். You send forth your spirit. நீர் உம்முடைய ஆவியை அனுப்புகிறீர். They are created. அவைகள் அங்கு சிருஷ்டிக்கிறது. When God's word is sent forth, things are being created. அவர்கள் தேவனுடைய வார்த்தையானது அனுப்பப்படும் போது தேவனுடைய வார்த்தையானது காரியங்களே அங்கே நடக்கிறது. 1 Peter chapter 2 verses 1 and 2. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். There we read that God's word is like a pure milk. Pure milk. அது களங்கமில்லாத ஞானம் பாலாக தேவனுடைய வசனம் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். God's word is required for us for our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தேவனுடைய வசனமானது அவசியமா இருக்கிறது. The second attribute of God is that it is an attribute of God's word that it is living. ஆகினாலே தேவனுடைய வசனத்தினுடைய 2வது குணாதிசயம் அது ஜீவன் உள்ளது. If God's word is living, it convicts us. அது நம்மை உணர்த்துகிறது. It causes to grow eventually. நாம் ஆவிக்குரியத்திலே வளர்ச்சி அடைய செய்கிறது. Now coming to the third attribute. தேவனுடைய வசனத்தினுடைய 3வது குணாதிசயம் என்னவென்று பார்க்கலாம். The word of God is active. தேவனுடைய வசனமானது வல்லமை உள்ளது. Hebrews 4 verse 12. 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். It is active. அது வல்லமை உள்ளதாயும். In other words, it is powerful. அதாவது அது கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. That's what the Greek word means. அந்த கிரேக்க வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். The word used there is energes, from which the word energy comes. அதாவது நமக்கு அங்கே வல்லமையை கொடுத்து நம்மை கிரியை செய்யக்கூடியவர்களாய் மாற்றுகிறது
அந்த வார்த்தையிலிருந்து தான் வல்லமை என்கிற வார்த்தையே வருகிறது. Yeah, God's word works in people's life. ஜனங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனமானது கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. The word of God transforms our life. நம்முடைய வாழ்க்கையை அது அப்படியே மாற்றக்கூடியதா இருக்கிறது. The word of God can do what the Holy Spirit cannot do. பரிசுத்த ஆவியானவர் என்ன Police people cannot do. போலீஸ்காரர்கள் செய்ய முடியாததை எல்லாம் தேவனுடைய வசனமானது செய்யக்கூடியதா இருக்கிறது. Police cannot correct the people who go in a wrong way. தவறு செய்கிறவர்களை திருத்தி நல்ல வழியில போலீஸ்காரனால் கொண்டாட முடியாது. They can put a person in the police station or can imprison him. அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் என்ன? அவர்களை பிடிக்க முடியும், போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க முடியும், ஜெயில போட முடியும். அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும். Will the person be corrected? But will the person be corrected? ஆனால் அங்க ஜெயில போட்டு அவங்க ரொம்ப அப்படியே நல்ல ஆளாயிடுறாங்களா? After 10 years or 15 years, there are stories that they came back and they murdered some people. 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்த உடனே இவனை கொலை பண்ணா அவனை கொலை பண்ணான்னு சொல்லி அவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். So the imprisonment cannot transform a person. ஒரு மனுஷனை ஜெயிலிலே போடுவதனாலே அவனை மாற்ற முடியாது. But also can. ஆனால் தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமானால் அந்த வசனமானது ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதா இருக்கிறது. Counseling centers, that the human courts cannot do it, but God's word can. நீதிமன்றங்கள், ஆலோசனை கூட்டங்கள், ஆலோசனை மையங்கள் இவைகளெல்லாம் மனுஷனை மாற்ற முடியாது. Now to the believers, let me have this liberty to ask the question. விசுவாசிகள் கேள்வி கேட்கலாம். Even after reading God's word day by day, is it transforming your life and my life? விசுவாசிகளுக்கான ஒரு கேள்வி வருகிறது. எத்தனையோ வருஷங்களாக தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? It's not that we are reading every day. ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், உண்மைதான். Is there any transformation happening in our life? நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றங்கள் இந்த வசனத்தினாலே ஆகியிருக்கிறதா? Many times we think that God's word is powerful to transform the unbelievers to believers. பாருங்கள், நாம் என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய வசனமானது ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த வல்லமை உள்ளது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But we should also remember that this word will transform the believers in the Lord. ஆனால் அதே நேரத்துல இந்த காரியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய வசனமானது விசுவாசிகளையும் மாற்றக்கூடியதா இருக்கிறது. அந்த வல்லமை அதுக்கு இருக்கிறது, மறந்து போகக்கூடாது. Even when we are reading God's word every day, if it does not transform our lives, there is some problems with our lives. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம், வருஷக்கணக்காக வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். Are we becoming better husbands, better wives, better children, better in-laws after when we read God's word? தேவனுடைய வசனத்தை வாசிக்க நல்ல புருஷராக, நல்ல மனைவியாக, நல்ல மாமியாராக, நல்ல பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? God expects us to become better and better every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மாறுதல்கள் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வசனம் வல்லமையுள்ளதாய் கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. And the fourth characteristic, 4வது குணாதிசயம் என்னவென்றால், it is sharper. ரொம்ப கருக்கா இருக்கும். Yeah, that's what we read in verse 12. அதேதான், இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். It is like the sharpest of arms. பாருங்கள், ரொம்ப கருக்கான ஒரு கத்தியை போல அது இருக்கிறது. It says, and it is sharper than any two-edged sword. இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான ஒரு பட்டயம். In Ephesians 6 verse 17, also we read about God's word. தேவனுடைய வசனமானது ஒரு பட்டயமாய் ஒரு கத்தியை போல இருக்கிறது என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். When the word of God comforts, encourages and edifies those who obey, it is a tool of judgment
for those who disobey. பாருங்கள், தேவனுடைய வசனமானது நான் அதை கேட்டு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு அது ஒரு உபகரணமாய் உதவி செய்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அதை கேட்டு அசட்டை பண்ணி அதன்படி நடக்காதவர்களுக்கு அது அவர்களை தண்டிக்க கூடியதாயிருக்கிறது. God's word cuts our conscience. நம்முடைய மனசாட்சியை அது அப்படி வெட்டுகிறது. It reveals the innermost secrets of human hearts. மனித இருதயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளிந்திரியங்களை எல்லாவற்றையும் கூட நமக்கு வெளியே கொண்டு வந்து காட்டக்கூடியதாக தேவனுடைய வசனம் இருக்கிறது. When you and I sit before God's word, God will reveal all the secrets of our life. நாம் தேவனுடைய வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரகசியங்களையும் தேவன் வெளியே கொண்டு காட்டுவார். Others cannot see our heart. மற்றவர்களுக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. But when we sit before God's word, we feel as if we are standing before a mirror. நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நாம் ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நிற்பதை போல இருக்கிறோம். Unfortunately, many people they will read God's word mechanically. அநேகரை பார்க்கும்போது ஒரு வழக்கத்தின்படியாக தேவனுடைய வாசனை சும்மா வச்சுட்டு போயினே இருக்கிறாங்க. Even when we sing and we praise God, they do many things mechanically. நாம் தோத்தரிக்கும் போதும் பாடும் போதும் கூட பழக்கமாய் நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறோம். And God's word is not working in many lives. அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் எந்த கிரியையும் செய்யவில்லை. We turn the pot upside down and pour water. It's like you're turning a pot upside down and you're pouring water. இவ்விதமாக நம்ம ஒரு பானையை தலைகீழா கவுத்து வச்சுட்டு பானையில தண்ணி ஊத்துனா எப்படி ரொம்பமா You are pouring so much water. நிறைய தண்ணி ஊத்திக்கினே இருக்கிறீங்க, ஆனா பானை தலைகீழாகுது. Or entering into the pot. நாம் ஒன்றுமே உள்ள வரதில்லை. God's word should enter us. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய வசனமானது பிரவேசிக்க வேண்டும். Transform our lives. அது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க வேண்டும். God's word is very sharper. தேவனுடைய வசனமானது கருக்கானதா இருக்கிறது. And the fifth characteristic of God's word, it is piercing. அது இந்த கருக்கானது என்று சொல்ற போது என்னவென்றால் அது ஊடுருவி பாயக்கூடியதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அடுத்தது This adjective emphasizes that the penetrating work of God's word. தேவனுடைய வசனமானது அங்கே ஊடுருவி பாய்ந்து கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது என்பதை அது அடுத்தது குறிக்கிறது. It is so penetrating that it can pierce as far as the division between soul and spirit. பாருங்கள், அது அவ்வளவாக அங்கே ஊடுருவி பாயக்கூடியதா இருக்கிறபடினாலே அது ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. Man is made of body, soul and spirit. மனிதனை பொறுத்தவரையிலே அவன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடையவனாயிருக்கிறான். Actually, soul and spirit are inseparable. ஆனால் ஆவியும் ஆத்துமாவும் பிரிக்க முடியாதவைகள். But God's word divides these two. ஆனால் அதையும் கூட தேவனுடைய வசனமானது பிரிக்க கூடியதா இருக்கிறது. Now we read in verse 12 like this. 12வது வசனத்துல விதமாய் வாசிக்கிறோம். God's word is piercing as far as the division of soul and spirit, of joints and marrow. ஆவியை, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. While the soul and spirit are two immaterial parts of man. பாருங்கள், ஆவி ஆத்துமா என்று சொல்லும் போது அது மனுஷன் தொட்டு பார்க்கக்கூடிய காரியம் அல்ல. The joints and marrow are the two material parts of man. ஆனால் கணுக்கள் ஊன் என்று சொல்லும் போது அது நாம் தொட்டு பார்க்கக்கூடிய நம்முடைய சரீரத்தின் பகுதியாயிருக்கிறது. Separating marrow and joints is a Herculean task. அவர்கள் இந்த மாதிரி கணுக்களையும் ஊனையும் தனித்தனியாக பிரிக்கிறது என்று சொன்னால் அது மகா பெரிய வேலை. It is said that even with the sharpest knife, you cannot separate the marrow and the joints. கணுக்களையும் ஊனையும் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால்
மிக 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 துல்லியமாய் வெட்டக்கூடிய கருக்கான கத்தியை கொண்டு பண்ணால் கூட அது சரியா வராதாம். Now the soul and spirit is much more difficult. ஆனால் ஆவியையும் ஆத்மாவையும் பார்க்கும்போது அதை பிரிப்பது என்று சொன்னால் அதை விட அது இன்னும் அதிக கஷ்டமானது. The word of God is able to penetrate, pierce, and discern even the soul and spirit in a human being. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் ஆவியையும் கூட ஊடுருவி பாய்ந்து பிரித்து தனித்தனியாக எல்லாவற்றையும் காட்டக்கூடியதாக தேவனுடைய வசனம் இருக்கிறது. We are made of, as I said, we are made of body, this body, soul and spirit. நாம் சரீரமுடையவர்களாயிருக்கிறோம், நமக்குள்ளே ஆவி ஆத்மா இருக்கிறது. இப்படியாக தான் நாம் உண்டாக்கப்பட்டோம். Soul has to do with our selfishness or our self nature. ஆத்மா என்று சொல்லும்போது அது நம்முடைய சுயமான காரியங்களை குறித்து சொல்லக்கூடியதா இருக்கிறது. But spirit has to do with our human spirit to communicate to God who is spirit. ஆனால் மனுஷனுடைய ஆவி என்று சொல்லும்போது அந்த ஆவியின் மூலமாகத்தான் நாம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். So the spirit is God powered and the soul is self-word. ஆகினாலே ஆவி என்று சொல்லும் பொழுது அது தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அங்கே ஆத்மா என்று சொல்வது நம்முடைய சுயத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. That's the reason why we believe that the animals do not have spirits. இப்ப மிருகங்களை பார்க்கும்போது மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது, We don't say it. ஆவி கிடையாது. We don't say dogs on Sunday morning coming together for worship. அவைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில மிருகங்கள் எல்லாம் கூடி வந்து தேவனை ஆராதிப்பது கிடையாது. We don't say cattle, the cows gathering together in one place. ஆடு மாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில சாமி கும்பிடுறது கிடையாது. But we see the human beings gathering different places. Worship. ஆனால் மனிதர்கள் இவ்விதமாய் கூடி வந்து கடவுளை தேடுகிறார்கள், கடவுளை ஆராதிக்கிறார்கள். Because God has created man in his own image and likeness. தேவன் தமது சாயலும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை படைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். God is spirit. Man also is created with a spirit in him. தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அவனுக்குள் ஆவியை அவர் தந்திருக்கிறார். We who have been saved, our spirits are saved on the day that we have accepted the Lord Jesus as our personal Savior and Lord. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே நம்முடைய ஆத்மா ஆவியானது ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. But our soul is being saved every day. ஆனால் நம்முடைய ஆத்மாவை பார்க்கும்போது அது ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. But our body will be saved when Christ comes. ஆனால் நம்முடைய சரீரமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் ரட்சிக்கப்படும். So our spirits were saved already as believers in the Lord. அதனால் நாம் விசுவாசித்த போது நம்முடைய ஆவியானது ரட்சிக்கப்பட்டு விட்டாயிற்று. No problem with the spirit. நம்முடைய ஆவியை பொறுத்த வரையிலே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. But the problem is with our soul. ஆனால் நம்முடைய ஆத்மாவிலே தான் நமக்கு பிரச்சனை இப்போ இருக்கிறது. It is being saved every day. ஒவ்வொரு நாளும் அது ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. It's true that we were saved from the penalty of sin on the day that we have accepted the Lord. ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொண்ட போது நாம் நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம். But we are being saved from the power of sin. We are being saved from the power of sin every day. ஆனால் பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். There are decisions that we take in our spirit. There are decisions that we take in our soul. நம்முடைய ஆவியிலே சில தீர்மானங்களை நாம் எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவிலும் சில தீர்மானங்களை நாம் எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். The decision that we take in our spirit is a good decision. It is God honoring decision because our spirit is saved. நம்முடைய ஆவியானது ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆவிக்குள்ளாக நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக நமக்கு ஆவிக்குரிய விதத்துல நன்மை செய்யக்கூடியதா இருக்கிறது. Whereas
the soulish decision, the decision of our soul sometimes can go wrong because our soul is not, let's say, ஆனால் நம்முடைய ஆத்துமா இன்னும் ரட்சிக்கப்படாத நிலைமையில இருக்கிறபடினாலே அதிலே நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சில சமயங்களில் தவறாக கூட போகக்கூடும். the power and the influence of sin is there in our soul. நம்முடைய ஆத்துமாக்குள்ளே பாவத்தினுடைய அந்த செல்வாக்கு, அந்த பாவத்தினுடைய காரியங்கள் காணப்படுகிறது. The word of God separates these two, the spirit and soul. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது இந்த ஆவியையும் இந்த ஆத்துமாவையும் பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. To make you understand this concept, let me bring one or two examples from the Word. இந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். In the book of Mark, the Mark's Gospel chapter 5, we read about a man who was demon possessed, but he was healed. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் குணமானதை குறித்து வாசிக்கிறோம். Can you tell with me to the Mark's Gospel chapter 5? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் And we read verse 18. 18வது வசனம். And as he was getting into the boat, as Jesus was getting into the boat, the man who had the demon possessed was entreating him that he might accompany him. அவர் விதமாய் படகிலே ஏறின போது அந்த பிசாசு பிடித்த மனிதன் வந்து நானும் அங்கே வருகிறேன் என்று சொல்லி கேட்கிறார். Notice verse 19. 19வது வசனம். In verse 18, the desire that the demon possessed man who was healed was his soulish decision. பாருங்கள், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்த தீர்மானமானது அவனுடைய ஆத்மாவில் எடுத்த தீர்மானம். It was a good decision, அது ஒரு நல்ல தீர்மானம் தான். but good decisions are not gospel. All good decisions are not gospel. ஆனால் அங்கே நல்ல தீர்மானங்கள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததல்ல. Look at verse 19. 19வது வசனத்தை பாருங்கள். And he, that is Jesus, did not let him, but he said to him, go home to your people and report to them what great things the Lord has done for you and how he had mercy on you. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். So, in verse 18, we read about the man's soulish decision. பாருங்கள், 18வது வசனத்திலே இந்த மனுஷனுடைய தன்னுடைய ஆத்மாவில் எடுத்த தீர்மானத்தை குறித்து வாசிக்கிறோம். But the Lord was revealing to him about a decision of his spirit. ஆனால் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஆவியிலே இருக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். Only God's word can reveal to us whether this is from God or from us. ஆகினாலே அந்த காரியம் தேவனால் உண்டாயிற்றா இல்ல நம்முடைய இஷ்டப்படி நாம் செய்கிறோமா என்பதை தேவனுடைய வசனம் தான் நமக்கு சுட்டி காட்டும். Another example from Acts chapter 16. அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். There is the second missionary journey of Apostle Paul and the team. We read that in chapter 16 and verse 6 to 10. 16 verses 6 to 10. 16ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். யாராவது வாசிங்க. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி வசனத்தை ஆவினாலே தைரியமாக செய்து இஸ்ரேல் தேசமன்றி இஸ்ரேல் நாட்டில் போக பிரயோஜனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அப்படி போக விட்டாதிருந்தார். அப்போது அவர்கள் ஈஸ்ரேல் பக்கமாக்கி யோவா உட்கார்ந்தார்கள். அங்கே ராத்திரியை பௌரத்தில் தரிசனமாயிட்டு அது என்ன மத்தகோனியா தான் வேண்டி கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கடந்து அவருக்கு டீச்சரை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயம் உடனே போக. Okay, enough. Okay, then we read that the missionary team had decided to go to Bithynia. பாருங்கள், அங்கே அந்த ஊழியர்கள்
பித்தினியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். It was the foolish decision. அது ஆத்துமாவிலே அவர்கள் எடுத்த ஒரு தீர்மானமாயிருக்கிறது. The Spirit of the Lord struck down. ஆனால் தேவ ஆவியானவர் அவர்களை நிறுத்திவிட்டார். And then the Spirit of the Lord directed them to Macedonia through a vision. தேவ ஆவியானவர் அவர்களை அங்கே மக்கதோனியா தேசத்துக்கு போகும்படியாக வழி நடத்தினார். See, going to Bithynia was a good decision. பித்தினியாவுக்கு போகணும் என்று அவர்கள் எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம் தான். But at that time, that was not God's. ஆனால் அந்த சமயத்திலே அது கர்த்தருடைய தீர்மானம் அல்ல. But God, the Holy Spirit, was directing their footsteps for a different direction. ஆனால் தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கால்களை வேறு வழியாக திசை திருப்பி கொண்டு போகிறார். Brothers and sisters, sometimes we take many decisions in our lives. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில பல தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். But unless we seek the face of God and seek for His guidance, we cannot fulfill the perfect will of God in our lives. நாம் கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, அப்படி என்று அதை தேடி நாடி அதை அறியும் மட்டுமாக நாம் தேவனுடைய சித்தத்துக்கு உட்படாதவர்களாய் காணப்படுகிறோம். Let me read one more example. 2 Corinthians 2 verses 12 and 13. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். இன்னொரு உதாரணம். Yeah. Chapter 2 verses 12 and 13. Sorry. என் சகோதரன் தானாக என் ஆவிக்கு அவசியம் இருந்தாது Very strange words. In verse 12, you read that Paul says that there was door open for him in Troas. துரோவாவிலே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். There was an opportunity to preach the gospel. Any servant of God will go there. அங்கே போய் தேவனுடைய வசனத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறது. But when they come to verse 13, 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? he said that he had no others for his spirit, not finding Titus my brother. நான் என் சகோதரன் டைட்டஸ் வரவில்லை, ஆகினாலே என்னுடைய ஆவியிலே அங்கே ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Yeah, he found that finding Titus at this time was more important than preaching the gospel in Troas. And that பாருங்கள், அந்த நேரத்திலே துரோவாவிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதை விட தீத்து வந்து தன்னோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது. So he was sacrificing his own personal interest to win a brother in Christ who was in dire need of a company of a servant of God like Paul. பாருங்கள், அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை பாரம் இருந்தாலும் கூட இன்னொரு சகோதரனுக்கு தன்னுடைய அவரோடு கூட போகும்போது அது அவருக்கு மிக உதவியாக இருக்கும், தேவையாக இருக்கும் என்று உணர்ந்து இதை விட்டு அவர் அதை செய்கிறார். Let me conclude by saying this. My Lord, brothers and sisters, God's word can direct us in the perfect way. And God's word will divide both our spirit's decision and soul's decision. And God's direction is a perfect direction. பாருங்கள், மொத்தமாக சேர்த்து நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை தான் நம்மை சரியான விதத்திலே சரியாய் வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலே ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆனாலும் கூட தேவனுடைய வசனம் தான் நாம் ஆவியிலே சரியான தீர்மானத்தை எடுத்து அந்த வழியிலே போவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. Finally, in Hebrews 12 we read, God's word, the word of God is quick to discern. கடைசியாக அந்த எபிரேயர் 4:12 வாசிக்கிற தேவனுடைய வசனத்தினுடைய 6வது குணாதிசயம் என்னவென்றால், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Yeah, it can discern between the thoughts and intents of heart. பாருங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. You do not know what is my thought is, what my thoughts are. நான் என்னுடைய மனசுல என்னென்ன சிந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது.
But God knows my thought. ஆனால் நான் என்ன சிந்திக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு எல்லாம் தெரியும். Not only my thoughts, He knows my intention. என்னுடைய சிந்தனைகளை மட்டும் அவர் அறிவதல்ல, நான் என்ன நோக்கத்தோடு கூட அதை செய்ய விரும்புகிறேன் என்று அதுவும் அவருக்கு தெரியும். He knows why I am doing what I am doing. He knows why I am doing what I am doing. அவருக்கு நான் என்ன செய்கிறேன் என்று தெரிவது மட்டுமல்ல, ஏன் செய்கிறேன் என்றும் அவருக்கு தெரியும். Well, God judges believers not only for our actions, but also for our thoughts and intention. பாருங்கள், நாம் செய்கிற காரியங்களுக்காக தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறது மட்டுமல்ல, நாம் எப்படி செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், நம்முடைய நோக்கங்கள் என்ன, எண்ணங்கள் என்ன, அதையும் அவர் அலசி பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். As we conclude our class this evening, நான் முடிவாக இன்றைக்கு இந்த வகுப்பை முடிக்கும் போது உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், we have seen 6 different characteristics of God. தேவனுடைய வார்த்தையினுடைய 6 குணாதிசயங்களை நாம் இப்பொழுது பார்த்தோம். These 6 characteristics are found also in God, the Almighty. இந்த 6 குணாதிசயங்களும் தேவனிலும் கூட இருக்கிறது. And our God is a speaking God. நம்முடைய தேவன் பேசும் தெய்வம். And He is a living God. அவர் ஜீவனுள்ள தேவன். He is a powerful God. அவர் வல்லமையுள்ள தேவன். And He intervenes our life situation. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உள்ளே ஊடுருவி வரக்கூடியவராக இருக்கிறார். And He enters into the innermost heart of our life. நம்முடைய இருதயத்தின் உள்ளான மனசிலே கூட அவர் உள்ளே வரக்கூடியவராக இருக்கிறார். There is no place where He cannot enter. அவரால் வர முடியாத இடம் என்று ஒன்றுமே கிடையாது. The most sacred place that we feel is not a sacred place at all. நாம் ரொம்ப 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 ரகசியம்னு சொல்லி வச்சிருக்கிற எல்லா காரியங்களும் கூட அவருக்கு நல்லா தெரியும். அதுல கூட வருவார். We should also read and study the book of Psalm 139. அருமையான சகோதர சகோதரிகளே, 139ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். Every 6 verse is talking about a particular attribute of God. பாருங்கள், ஒவ்வொரு 6 வசனத்துக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி அதில் போட்டிருக்கும். Our God is so wonderful. நம்முடைய தேவன் அற்புதமானவர். Thank God that He has given His word to us. அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. Let us keep this word close to our heart. ஆகினாலே நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவருடைய வசனத்தை நாம் வைக்க கடவோம். Let us live for it. அதற்கென்று நாம் வாழ கடவோம். Till the Lord comes, let us obey this word. அவர் வரும் வரைக்குமாக விதமாக அந்த வசனத்தை வாசித்து அதன்படி வாழ கடவோம். Praise God for this wonderful word. அற்புதமான இந்த வேத வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி. Once again, thank you, the assembly members, for giving me this opportunity to minister God's word. மறுபடியும் நீங்கள் தேவனுடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்.